இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது தூய தோமாவுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்தியாவின் திருத்தூதர் தூய தோமா. இன்றைய முதல் வாசகம் அதில் இருக்கின்ற கீவேர்டு தான். நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. எசையா சொல்கிற வார்த்தை 52ஆம் அதிகாரத்தில். இந்த 52வது அதிகாரம் 3ஆம் எசையான்னு சொல்லுவார்கள். மக்கள் அடிமைத்தனமாக இருந்த காலத்தில், பாபிலோனில் மக்கள் அடிமையாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு மீட்பின் செய்தி நற்செய்தி. அந்த மீட்பின் செய்தியை எசையா வழியாக ஆண்டவர் அறிவிக்கிறார். நீங்கள் தைரியமா இருங்க, கடவுள் உங்களை மீட்க வராரு, உங்களுடைய அழுகையெல்லாம் சிரிப்பா மாறும், நீங்கள் தைரியமா இருங்க, புதிய பாதையை ரெடி பண்ணுங்க, பள்ளம் மேடெல்லாம் சரி செய்யப்படும், கடவுள் உங்களை மீட்பார், உங்களுடைய தீமையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, கடவுள் உங்களுக்கு மீட்பினை கொடுப்பார்ன்ற மீட்பின் செய்தியை அறிவிக்கவுடைய மலரடிகள் எவ்வளவு அழகானவை என்பது அந்த வாசகத்தினுடைய பொருள். விடுதலை செய்தி. பாபிலோனில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இல்லையா? சைரஸ் அரசர் வருகிறார், சீரஸ் அரசர் வருகிறார். மக்கள் என்ன பண்ணுறாரு? சரிங்க, போங்க, உங்கள் நாட்டுக்கு போங்கப்பா, போய் நாட்டில் போய் கோயில் கட்டுங்க, விழா எடுங்க என்று விடுதலை செய்தியை கொடுக்கிறார் அந்த சைரஸ் அரசர். அந்த செய்தியை கொண்டு வருகிற, அந்த செய்தி சொல்கிற அந்த 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 அறிவிக்கனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என இங்கே வாசம் சொல்லப்படுகிறது. சோழர்களே, அதை போலத்தான் இந்த உலகிலே இவ்வுலகை கடந்த ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை இந்த உலகை வாழ்விலிருந்து இன்னொரு உலக வாழ்விற்கு ஒரு வழியாக அங்க செல்ல வழி எது? நற்செய்தி. எவன் நற்செய்தியை பின்பற்றுகிறானோ, எவன் ஆண்டோட செய்தியை விசுவாசத்தோடு கேட்டு நம்பி அதன்படி வாழுகிறானோ, அவன் இவ்வுலகை விடுத்து இறைவனுடைய திருவடி சென்று சேருவான். அதற்கு மாபெரும் வழி ஆண்டோடைய செய்தி. அந்த செய்தியை அறிவிக்கின்றவர்கள், அந்த செய்தி அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்கள், இறைவாக்கினர்களுடைய பாத அடிகள் அவ்வளவு அழகான. அதிலே அவ்வாறு ஆண்டவருடைய செய்தியை அறிவித்து ஆண்டவருக்காகவே உயிர் நீத்த எண்ணற்ற விசுவாசிகளில் முதன்மையான ஒரு நபர் தோமா. தோமான்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு செய்தி கூட ஒட்டிக்கும். நம்பாத தோமா, அவர் ஆண்டவரையே நம்பல என்று சொல்லி. நம்பாதது இயற்கையான விஷயம். யோசிச்சு பாருங்களேன், எல்லா திருத்தூரும் கூடி இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் அவர் இல்லை, அங்கே வெளியே போயிட்டாரு. ஏசப்பா அங்கே வராரு, காட்சி கொடுத்து அவரும் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, ஏசப்பா காட்சி கொடுத்து அவர் போயிட்டார். இதனை சொல்கிறாங்க, நான் ஏசப்பா நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறாங்க. நான் பார்த்து தான் நம்புவேன் என்பது மனித இயல்பான காரியம் அது. அதனால் இன்னைக்கு சொல்லும்போது பாருங்க பார்ப்போம், சந்தேகங்கிற வார்த்தை அவர் தோமையோட ஒட்டி கொன்ற வார்த்தையாக வருகிறது. டவுட்ஃபுல் தோமா. சோர்களே, இயேசுனுடைய இறப்பு மட்டும் அவர் கூடயே இருப்போம் என்ற மாபெரும் செய்தியை சொன்னவர் தோமா. நீங்கள் யோவானில் 11ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கணும். நீங்கள் ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஒரு லாசரோட இறப்புக்கு பெத்தானியாக, அதாவது யூதேயாவுக்கு போக முடிவு செய்வார். எல்லா சீடர்களும் பயப்படுவாங்க. ஆண்டவரே, அங்கே போக வேண்டாம், யூதேயாவுக்கு போக வேண்டாம். ஏன்னா இப்போ தான் என்ன பண்ண, யூதர்கள் உங்கள் மேலே கல் எறிஞ்சு உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க, உங்களை அழிக்க பார்த்தாங்க, திரும்ப நீங்கள் அங்கே போகாதீங்க என்று எல்லா சீடர்களும் பயப்படுகின்ற அந்த நேரத்தில் யோவான் 11:16 வாசிச்சு பாருங்க பார்ப்போம். என்னையா நீங்களாம் எதுக்கு பயப்படுறீங்க? நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என சூழ் உரைத்த ஒரு மாபெரும் வீரன் தோமா. என்னையா பயந்து சாகுறீங்க?
சாவு வரட்டும், அவர் கூடவே பெத்தானியாவுக்கு போவோம். இது அப்படியா கொல்லுடையா, அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என இயேசுவை அந்த விசுவாசித்த மாபெரும் விசுவாசித்தோம். இன்னைக்கு விழா கொண்டாடும். இன்னைக்கு பாருங்க, எபேசு நகர் மக்களுக்கு பவுல் சொல்ல வார்த்தை பாருங்க பார்ப்போம். திருத்துதர்களை, இறைவாக்குனர்களை இல்லையா அடிக்கல்லாகவும் இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்ட மாபெரும் திரு அவை. அப்போ ஒவ்வொரு திருத்துதரும் இந்த திரு அவைக்கு அடிக்கல், அவங்க அடிப்படை. அவங்களுடைய மரணம்தான் இன்றைக்கு இதனால் வரை திரு அவையில இருக்கிறது. திரு அவை உறுதியாக இருக்க அந்த மரணம் காரணம். அது தோமா நமது அண்டையில் இருக்குது. அவருடைய திருத்தலம் சென்னையில, எங்கேயும் தேடிட்டு போக வேண்டாம், நமது ஊர்ல இருக்குது. இந்தியாவின் திருத்துவ தோமா. சோழர்களே, மார்க் சொன்ன வார்த்தை பாருங்க பார்ப்போம். உலகெங்கும் போய் நச்சு அறிவிங்க. இந்த வார்த்தை தன் சிறமேற்கொண்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு திருத்தோமா. சகோதரர்களே, நமது மண்ணிலே வந்து நமக்காக ஆண்டோட அறிவித்து ஒரு யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்றோம் இல்லையா, அவருக்கு வந்து சந்தேக பெறுகிறார் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரி சென்னையில் அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு நட்சத்திர அறிவிச்சிருக்காரு. அப்படி நட்சத்திர அறிவிச்சுட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கெல்லாம் ஒரே தாகம், ரொம்ப தண்ணி தாகம் ஏற்பட்டு போச்சு. இந்த செய்தி தோமையாருக்கு சொல்லப்படுது. தோமையார் அவர்களே இந்த தண்ணி தாக மக்கள் கேட்குறாங்க. அப்படியா என்ன பண்ணுறாரு, அவர் கையில் வச்ச குச்சியால ஒரு பகுதியை தட்டுறாரு. அங்கே ஊற்று கிளம்புகிறது. இன்னும் அந்த ஊற்று இருக்கிறது. சகோதரர்களே, சந்தேக பெறுவேன் ஆண்டவர் அப்பேற்பட்ட புதுமை செய்கிற அற்புதத்தை வல்லமை அவர் கொடுத்துருப்பாரு. விசுவாசம் பார்ப்போம். எவ்வளோ பெரிய விசுவாசி, எவ்வளோ பெரிய நம்பிக்கையான தோமான்னு முயற்சி பார்க்கணும். நம்ம சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே தோமாவை போல வாழ முயற்சி செய்வோம். அவர் சின்ன மலையில் இருக்கின்ற பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய எதிரிகள், அவரை பிடிக்காதவர்கள் பின்னிருந்து ஈட்டி எறிந்து அவரை கொன்றார்கள். யோவான் 1:16 அப்ப சொன்னார், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என, இயேசுவுக்காக இறப்பேன் என்று அப்பே சூழ்நிலைத்த அந்த வார்த்தையை நமது மண்ணிலே சென்னையிலே வந்து தோமையார பண்ணார். கடவுளுக்காக தன் ரத்தத்தை சிந்தி அவர் இறந்தார். திருவடி பின்பற்றி வந்தவரே, நான் தோமையார் அவர்களே, திருத்தூரான் தோமாவே, நாங்களும் எந்த ஒரு தீமைக்காகவும் கடவுளை விட்டு கொடுக்காமல் இல்லையா, எதற்கும் அஞ்சி ஆண்டவரை பின் செல்வதை நாங்கள் வந்து தடை செய்யாமல் என்ன நடந்தாலும் சரிதான், நாங்கள் ஆண்டவரை பின்தொடர எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு அவர்கிட்ட வேண்டுவோம். நமக்காக தோமா ஏசப்பாட்ட கேட்பார். நிச்சயம் ஏசப்பாட்ட கேட்பார். என்றால் ஏசப்பா அவனுக்கு கூடவே போய் சாக தயாரான சூளுரைத்த அவர், ஏசப்பாவுக்கு போய் மரணித்த அவர் நிச்சயமாக இயேசுடைய வல்லமையும் கண்டிப்பாக கொண்டிருப்பார். ஆண்டவரே, தோமா வழியாக எங்களை வழிநடத்தும் என்று நம்ம ஏசப்பாட்ட வேண்டுவோம். நிச்சயமாக தோமாவுடன் இருக்கும் ஏசப்பா நமக்கும் அருள் செய்வார். நமக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே தைரியத்தை கொடுப்பார். இன்னைக்கு எவ்வளோ மக்களை பாருங்க பார்ப்போம், கடவுளை ஈஸியாக விட்டு கொடுத்துட்றாங்க. உலக காரியங்களுக்காக, உலக நலனுக்காக ஏசப்பா விட்டு கொடுத்தான பிரிஞ்சு போயிடுறாங்க. தோமா அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்களா, நான் போய் ஏசப்போட சாவரன் அவர் துணிஞ்சு சொன்னார். அந்த துணிவை ஆண்டவரத்தில் நாம் கேட்போம். தோமா வழியாக நம்மகிட்ட துணிவை தர ஜெபிப்போம். நான் சந்திப்போம்.